ஸோ மக்களே குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து Black Friday. ஸ்க்ரீனில் பாருங்கள், யூ வில் see the Black Friday, that's the name. ஸோ இந்த Black Fridayல we will be like hereafter we will be doing some whatever we do on Trivia Tuesday and the Wednesday we do the ஒன்றை செய் நன்றை செய். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த Black Fridayல தான் பண்ணுவோம் வந்து. ஸோ எவ்ரி ஃப்ரைடே stay tuned and listen to us. Okay? ஸோ இப்போ வந்து நம்ம கூட வந்து ஆர்த்தி வந்திருக்காங்க. ஹாய், ஃபைனலி ஐ அம் ஹியர். நிறைய எக்ஸாம்லாம் எழுதி படிச்சு ஆமாம், நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி. ஓகே. ஸோ அவங்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம் வந்து. ஓகே, வர மாட்டேன். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பார்க்கும்போது வந்து ஜஸ்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கொடுங்க. தென் பேஸ்ட் ஆன் தட் இட் வில் பி கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்டிவ் செஷனாக வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் Black Friday. எஸ். ஓகே, ஸோ உங்கள் பேர் என்னம்மா? ஒரு இன்டர்வியூ அப்படிதான் இருக்கும். மேசன்ல எல்லாருக்குமே தெரியும். நாட் உங்க பேர் மேசன்ல எல்லாருக்குமே தெரியும் தான் உங்க பேரா? ஓகே, என் பேர் வந்து ஆர்த்தி. ஓகே, உங்களுக்கு வந்து ஆர்த்தி எடுத்தா ரொம்ப பிடிக்குமா? ஸ்ட்ரைட்டாக டாபிக்கு போயிடலாம். ஸோ வந்து நம்ம தமிழ் தாளம் ஈவெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஐ திங்க் மோஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நாட்? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? ஓகே, ஸோ மக்களே, தமிழ் தாளம் ஈவெண்ட்டுக்கான சிங்கர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் வென்ஸ்டேயோட முடிஞ்சிருச்சு வந்து. ஸோ அதில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து 2 விதமான சிங்கிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் சிங்கிங் அண்ட் காம்படிஷன், குரூப் காம்படிஷன். ஸோ எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்படிஷனுக்குமே நல்ல இது இருந்திருக்கு, வரவேற்பு இருந்தது. மக்கள் வந்து காம்படிஷனுக்குமே நிறைய சைன் அப் ஆயிருக்காங்க. ஓ, நைஸ் நைஸ். ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்டா இல்லை வந்து இப்போது ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு, இப்போ யாராவது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? தட் we can actually review கேஸ் டு கேஸ் பேசிஸ் வந்து. அதர்வைஸ் வந்து சிங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து க்ளோஸ்ட் வந்து. ஓகே, போத் நான் காம்படிட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஈவன் நான் காம்படிட்டிவ்க்கு வந்து லிட்டில் பிட் எபோவ் அவர் லிமிட் கொஞ்சம் பேருக்கு. ஓ, ஓகே. ஸோ தேர் பி வெயிட் லிஸ்டட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 எடுப்போம் வந்து. ஐ மீன் 20 people எடுப்போம் வந்து. ஓகே, அந்த 20 people எடுத்து இது பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஐ திங்க் 22 சைன் அப் பண்ணியிருக்காங்களோ அது சம்திங் லைக் தட். ஓகே ஓகே. அந்த ரிசல்ட் வந்து லைக் எப்படி அவங்களுக்கே டிரெக்டாக சொல்லிடுவீங்களா இல்லை எப்படி? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சின்ஸ் இது க்ளோஸ் ஆகிட்டதுனால இப்போதைக்கு டீம் காம்படிஷனில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டீம் பிரிக்கணும். ஆமாம், ஓகே. ஸோ இந்த டீம் காம்படிஷனுக்கு வந்து டீம் பிரிக்கணும். அண்ட் நம்ம வந்து 20 people அப்படின்றதுனால 10 people வந்து நம்ம ஈச் குரூப் ஓகே எடுக்க போகிறோம் வந்து. ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ 22 people இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம பார்க்க போகிறோம் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இந்த 20 peopleக்கு அனுப்பிச்சு, ஸோ ஆர் யூ கைஸ் ஆர் கன்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அட்மின் டீம்லேருந்து. ஓகே. ஸோ அவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தென் வி வுட் ஆக்சுவலி லைக் குட் டு ஃபார்ம் டீம். ஓகே. ஸோ மக்களே ப்ளீஸ் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த அட்மின்க்கு வந்து அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷியோர் யூ கன்ஃபார்ம். நீங்கள் வந்து சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்புறம் சீக்கிரம் டீம் ஃபார்ம் இது எப்படி இருக்க போகுது ப்ராசஸ் அப்படின்னாக்க, ஸோ இப்போ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. கன்ஃபார்ம் பண்ணோன்னே மோஸ்ட் ப்ராப்ளி அட்மின் வந்து ஒன் ஆஃப் த அட்மின் இஸ் நாட் தேர் இன் த வீக்கெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பை வீக்கெண்ட்குள்ளே மக்களே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாக்க மண்டே அன்னைக்கு அவங்க வந்து தே வில் ஹாவ் அ செஷன். மேபி இது மாதிரி ஒரு லைவ் செஷன் வச்சுட்டு தே வுட் ஆக்சுவலி ஸ்பிளிட் த டீம்.
ஒரு 20 பீப்புள் இருக்காங்கன்னா இந்த சைடு 10 இந்த சைடு 10 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க வந்து. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தென் அந்த டீமில் அந்த டீமுக்கு வந்து எடுத்தோன்னே நம்ம இப்போதைக்கு டீம் ஏ டீம் பி அப்படின்றோம் வந்து. ஓகே. பின்னாடி தே வில் டூ அ நேமிங். ஒரு அந்த ஈச் டீமுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு நேம் டிஃப்ரெண்டாக ஒரு நேம், ஒரு கேட்சியாக ஒரு நேம் வைப்பாங்க அந்த. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு தான் அந்த டீமை வந்து சொல்லுவாங்க. ஓகே, நைஸ். ஸோ இந்த டீம் டிவைட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக நடக்கும், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து ஒரு பவுலில் பீப்புள் வச்சு டீம் ஏக்கு ஒரு ஆளை எடுத்து வை, டீம் ஏக்கு பிக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸோ வந்து ரேண்டமாக டிவைட் பண்ணுவோம். ஓகே, நைஸ். ஸோ மேக் ஷூர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டீம் பிரிப்பாங்க. ஸோ டீம் பிரிச்சதுக்கப்புறம் த நேம்ஸ் வில் பி கிவன் ஃபார் ஈச் டீம்ஸ். ஓகே. அப்புறம் டீமுக்கு நேம் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா தென் அந்த டீமில் வந்து யூ கைஸ் கேன் டிசைட் வந்து நம்ம எப்படி இதை வந்து அது ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம என்னென்ன ஜானரில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இந்த டீம் வந்து இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வந்து டீம் பிரிக்கிறோம் இல்லையா. டீம் பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜானர் நம்ம வச்சுருப்போம் வந்து பாட்டு. ஜானர்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் அப்படின்றது ஒரு ஜானர். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கானா அப்படின்னா அது ஒரு ஜானர். ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்போது நாங்கள் என்னென்னா எந்தெந்த ஜானரில் வந்து நாங்கள் வந்து சில இது டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். தென் ஈச் டீம் ஹேஸ் டு கோ அண்ட் ப்ரிப்பேர் in that genre. Okay, so that's going to be solo song. எல்லாமே solo song தான். ஸோ பல்லவி சரணம் பல்லவின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க உடனே வந்து கூப்பிடுவாங்க வந்து டீம் ஏலேருந்து வந்து ஃபோக் சாங்குக்கு யார் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்போம். கேட்டோன்னே நீங்கள் வந்து யூ கைஸ் வில் டிசைட் பண்ணி யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆளை நீங்கள் அனுப்பிச்சிருவீங்க. அனுப்பிச்சோன்னே அந்த ஒரு ஆள் ஒருத்தரை தான் பாட முடியும் அந்த டீமில் வந்து. திரும்ப யூ cannot actually do again. ஓகே. ஸோ அது ஒருத்தர் பாடிட்டார்னா ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடுவார். பாடி முடிச்சோடனே தென் டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணிட்டு ஈக்குவலான ஒரு டஃப் காம்படிட்டரை அவங்கள வந்து அனுப்புவாங்க வந்து. ஓகே. அவங்க அனுப்பிச்சோடனே ஸோ இவங்க வந்து பாடுவாங்க. இந்த 2 பாட்டையும் வந்து ஜட்ஜ் வில் பி லிசனிங். இது 2 பாட்டையும் கேட்டுட்டு ஹி வில் சூஸ் யார் வந்து இதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈச் ஜானருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து அப்பவே கொடுத்துருவீங்க ஆன் ஸ்பாட்? இல்ல அது இன்னும் நம்ம டிசைட் பண்ணல வந்து. மோஸ்ட் ப்ராபபிலி வில் ஹோல்ட் இட் அண்டில் எண்ட் ஆஃப் த கான்டெஸ்ட். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சைடு நிறைய போனுச்சுன்னா வந்து தே வில் பி லைக் டிஸ்கரேஜ்ட். ஸோ அதனால வந்து we will try to keep it confidential. Okay. end of the January வரைக்கும் வச்சிட்டு கடைசில வந்து then we will announce which team won. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டிராஃபி வந்து. ஓகே. சோ 2 டீமுக்கு கிடைக்குமா இல்ல ஒரு ஆறுதல் பரிசாவது? இருக்கிறது 2 பிரைஸ். ஓகே. ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஆறுதல் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா 2 பேருக்குமே. so this is like a நீங்க ஒரு டீம் இது பண்ணுது வேர்ல்டு கப் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். உங்களுக்கு ஒரு கப்பு தான் கிடைக்கும் வந்து. ஓகே. ஸோ அதுல வந்து ரன்னர் வருவாங்க. பட் இங்கே அதுல நிறைய டீம் இருக்கும்போது உங்களுக்கு ரன்னர் கொடுப்பாங்க. இங்க 2 டீம் தான். ஸோ அதனால உங்களுக்கு ரன்னர்லாம் கிடையாது வந்து. ஓகே. ஓகேயா? ஸோ வந்து ஸோ இது வந்து குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து லைக் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து முன்னாடி லைக் எந்தெந்த ஜானருக்கு வந்து யாரை அனுப்பலான்றத முன்னாடியே வந்து அந்த குரூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கரெக்டா? எக்ஸாக்ட். ஓகே. ஸோ அந்த குரூப் பிரிக்கிறது வந்து எப்போ நடக்கும்? கமிங் மண்டேயா? மோஸ்ட் ப்ராபபிலி கமிங் மண்டே நடக்கும். ஓகே. ஸோ ஆமாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைக் வி வில் ஹேவ் டைம் டு ப்ரிப்பேர் இல்லையா? நீங்கள் சீக்கிரமே சொல்லிட்டீங்கன்னா வந்து நம்ம சீக்கிரமே டீம் ஃபார்ம் பண்ணி ஐ திங்க் வி ஹவ் கப்புள் ஆஃப் வீக்ஸ் இன் பிட்வீன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து. ஸோ அதனால் குயிக்காக கன்ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகே. ஸோ இப்போ ஜானர் சொன்னீங்கல்ல நேட், அது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ஜானர்ஸ் இருக்கும் அந்த ரவுண்ட்? ஐ மீன் ஐ கெஸ் லைக் இது 20 சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஜானர் இருக்கும் வந்து. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து 2 பேர் பாடுவாங்க. இப்போ ஃபார் ஃபோக்குனா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பாடுவார்.
அப்புறம் அடுத்தது வெஸ்டர்ன், அடுத்தது 2 அந்த இது அது முடிஞ்சோடனே திரும்ப we will again start from the folk. ஓ ஓ அப்போ வந்து இப்போ 2 பேருக்கு ஃபோக் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைக்கும். ஓகே Yeah, yeah, அந்த மாதிரி. ஓகே Yeah. நைஸ் நைஸ். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஸோ மக்களே ஸோ மேக் ஷூர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து குரூப்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி குரூப்ஸுக்கு வந்து ஒரு ஈச் இண்டிவிஜுவல் நேம்ஸ் கிடைக்கும். அண்ட் வி வில் கெட் டைம் டு ப்ராக்டிஸ் ஃபார் ஈச் ஜானர்ஸ். ஓகே இப்போ வந்து இது முடிஞ்சது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா இது இந்த டீம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென் we have to go for the event, that's it. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்டைல் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃப்ரீ ஸ்டைல் சிங்கர்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து பாட வேண்டியது தான். அவங்க வந்து they don't have to take any like pressure or anything. So you just come like come and sing like you are singing in the bathroom. அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால ஸோ இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து ஸோ அஸ்வின் சொன்னார் சந்தோஷ் விஜய் பாஸ்கர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து அவர் வந்து நம்மளோட லைவை பார்த்துருக்காரு. லைவை பார்த்துட்டு இங்க நம்ம பயங்கரமா ரூல் எல்லாம் சொன்னோன்னே பயந்து ஓடிட்டாரா? என்னடா என்னமோ பண்றாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டாரு. சந்தோஷ் விஜய் பாஸ்கர் பயப்படாதீங்க, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நாங்க பேசுறதெல்லாம் நாங்க ஏதோ வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பேசுறோம். ஸோ அதனால நீங்க வந்து டோன்ட் கெட் இன்டிமிடேட்டட், வாங்க ஃப்ரீயா பாடுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டாக் டு அஸ்வின். ஸோ big shout out to Ashwin. Ashwin வந்து he brought a new singer to our family. So our newcomer. Okay. வந்து நல்லா பாடுவாங்களாம், அவரும் பாடுவார், அவங்க வைஃபும் பாடுவாங்களாம். நைஸ். ஸோ வந்து ஸ்டுடியோக்கு வாங்க, வந்து யூ ஜஸ்ட் ட்ரை ஹியர், வந்து அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அதனால வந்து இங்க நாட் ஸ்டுடியோக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வந்துடும். இன்னைக்கு சந்திரா 5-6 பாட்டு சேர்த்து போட்டார் பாருங்க, அந்த மாதிரி நீங்க போட்டுருப்பீங்க. போட்டிருந்தாரா? இன்னைக்கு சந்திரா வரிசையா ஒரு பாட்டு போனா இந்த இன்னொன்னு வச்சுக்கோ அடிச்சு தாக்குறாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னங்க இது வந்து ஒரு சோகமான பாட்டா போடுறீங்க அப்படின்ட்டு. உடனே ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து. ஓகே. ஸோ அதனால வந்து பீப்புள் டோன்ட் கெட் இன்டிமிடேட்டட், ஜாலியாக வாங்க. இது உங்களோட ஸ்டேஜ். நம்ம வந்து இந்த ரூல்ஸ்லாம் சொல்லுவோமே ஒழிய ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. நல்லா வந்து கேஷுவலாக வந்து பாடிட்டு போங்க. ஓகே. அதுவும் இந்த தடவை வந்து லைக் வி ஹாவ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட ப்ரைஸ் கொடுக்குறீங்க எல்லா நாட்டு இந்த தடவை. ஓகே. நம்ம பீப்புளுக்கு வந்து இந்த முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு அவார்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு குரூப் வச்சுட்டு அதில் சைன் அப் பண்ணியிருக்கிறவங்க அடுத்ததில் வரமாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். வந்து இந்த தடவை நம்ம ஃப்ரீ ஸ்டைல் சிங்கிங்லேயே எல்லா அவார்டையும் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ அதனால் தெர் வில் பி லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஆடியன்ஸ்க்குமே நம்ம வந்து ஆமாம், ஆடியன்ஸ் மறந்துடாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கு கூட ஒரு ப்ரைஸ் இருக்குது இந்த டைம் வந்து. ஸோ அங்க என்கரேஜ் பண்ற மாதிரி எங்களையும் இங்க என்கரேஜ் பண்ணுங்க. கீழே கொஸ்டின் போடுங்க, கை தட்டுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நாங்க ஒரு அப்ளாஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாமா? கொஸ்டின்ஸா இன்னும் வரல. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஓகே. ஸோ மக்களே, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் வந்து டைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எவ்ரி ஃப்ரைடே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால எவ்ரி ஃப்ரைடே வாங்க. we have some interesting content. ஸோ நல்ல ஒரு ஃபன்னாக கேம்ஸ்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். தமிழ் தாளத்துக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுட இன்ஃபர்மேஷன் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து எப்போல்லாம் கரைக்கு நடக்குதோ அப்போ நாங்கள் லைவ் வீடியோஸ் போடுவோம். யூ கேன் லிசன் டு அஸ் வைல் சிங்கிங் லைவ். ஓகே. எஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு நாட். இப்போ காம்படிஷன் வந்து லைக் இன் வாட் ஆர்டரில் போகும்? ஃபஸ்ட்டு வந்து நான் காம்படிட்டிவ் போகிறோமா, இல்லை வந்து காம்படிஷன் எடுத்தோடனே போகிறோமா, இல்லை எப்படி? ஐ டோன்ட் நோ. அது வந்து அட்மின்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஸ்கெடியூல்லாம் அவங்க இன்னும் போடல வந்து. ஓகே. ஸோ ஸ்கெடியூல் போடும்போது அவங்க எப்படி இருக்கோ பண்ணுவோம்.
ஓகே ஓகே ஓகே. வேற என்ன கொஸ்டின் உங்களுக்கு? மோஸ்ட்டாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைட். இனி வந்து குரூப்பை பிரித்த உடனே டிரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a duet song. ஓகே, ஸோ ஐதர் யூ கேன் பிரிங் யுவர் ஓன் பார்ட்னர் டு சிங், அதர்வைஸ் நீங்கள் வந்து இங்கே எக்ஸிஸ்டிங் பூலில் யாரெல்லாம் வந்து சிங்கர்ஸ் இருக்காங்களோ நீங்கள் வந்து யூ கேன் சூஸ் யுவர் பார்ட்னர். ஓகே, அண்ட் அந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கு என்ன ஒரு ரூல் அப்படின்னா சேம் பார்ட்னர் ஷுட் நாட் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ். ஓகே ஓகே, ஈவன் நான் காம்படிட்டிவ் கூட. நான் காம்படிட்டிவ். ஓகே, காம்படிட்டிவ்ல உங்களுக்கு வந்து இது கிடையாது. ஓகே, டுயட் கிடையாது, ஒன்லி சோலோ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஆர்த்தியும் ஒரு பாட்டு பாடுறோம்னா ஒரு பாட்டு தான் பாட முடியும். எகெயின் நானும் ஆர்த்தி இன்னொரு பாட்டு பாட முடியாது. மேபி ஆர்த்தி கேன் சிங் வித் சம்படி எல்ஸ், ஐ கேன் சிங் வித் சம்படி எல்ஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ நான் காம்படிட்டிவ் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நான் காம்படிட்டிவ்ல வந்து 2 பாட்டு டூயட் பாடலாம், இல்லை வந்து சிங்கிளாக கூட பாடலாமா? சிங்கிளா பாட முடியாது. அங்க அந்த நான் காம்படிட்டிவ்ல எல்லாமே டூயட் தான் நீங்க பாடணும். ஓகே, ஓ, So you have to sing with somebody else. நோ சாய்ஸ் ஃபார் சோலோ கிடையாது. சோலோ கிடையாது. ஓகே, அந்த அந்த பேர் சாய்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணுமா, இல்லை ஆன் த ஸ்பாட் கூட, லைக் மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட இல்லை சொல்லலாமா, இல்லை எப்படி? I don't think அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அஸ்லாங்கஸ் வந்து இப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டோம் வந்து we will sing this song அப்படின்ட்டு நீங்க உடனே நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை வந்து. ஓகே, so you can wait for some time வந்து. ஓகே, but if you are confident no I have a pair வந்து நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சாங்கை நீங்க லாக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னா அந்த சாங்கை நீங்க லாக் பண்றதுக்கு முன்னாடி somebody else நீங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க then you should not regret. ஓகே. ஸோ அது இப்போ அதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா, இந்த சாங்கை வந்து இந்த டைம்குள்ள கொடுக்கணும் அப்படின்றது? see what I heard was சைன் அப் பண்ணிட்டு உடனே சாங் வந்து எனக்கு லாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். ஆமா, அப்புறம் பாட்டு போயிடும்ல எங்களுக்கு. தட்ஸ் வாட் நீங்க வந்து ஸோ அதனால பாட்டை நீங்க வந்து இமிடியேட்டா லாக் பண்ணணும். பார்ட்னரை நீங்க வந்து யூ கேன் லாக் எனி டைம். அண்ட் இன்னொரு அதுல வந்து ஒரு இது இருக்கு என்னன்னா, இப்போ சம்படி யாருக்குமே பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னாக்க வந்து ஸோ அட்மின் டீம்ல இருக்கிறவங்க வந்து தே கேன் ஆக்சுவலி ஜாயின் வித் அதர்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த 2 songs ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதாவது இந்த நான் காம்படிட்டிவ்ல யாருக்காவது வந்து பேர் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அட்மின் டீம்ல இருந்து யார் வேணாலும் அவங்களோட பேர் அப் பண்ணி பாடுவாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து பேரே இல்லாம போயிடாது வந்து யூ வில் ஹேவ் சம் பேர். ஒரு மேல் சைடில் வந்து அட்மின்ல வந்து ஒரு எப்படி 3 சிங்கர் இருக்காங்க, ஃபீமேல் சைடில் ஒரு 3 சிங்கர் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நான் இவங்க கூட தான் பாடுறேன்றத வந்து முன்னாடியே சொல்லிடணுமா, இல்லை அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கப்பல் வருவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு புதுசாக வராங்க வந்து கைண்ட் ஆஃப். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க வந்து அவங்க 2 பேருமே பாடிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இஃப் யூ நோ யுவர் பார்ட்னர் உங்களை விட்டு ஓடிட மாட்டாரு. தெரியலையே. So you can wait until last time. Okay, last minute. Okay, so இந்த தடவை அந்த ரூல்லாம் இல்ல பார்ட்னர் கூட தான் பாடணுமா, இல்ல வந்து பார்ட்னர் கூட தான்? ஐ மீன் சாரி, இப்போ வந்து ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து பாடக்கூடாதுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சிருந்தோம் வந்து நம்ம வந்து. ஓகே. ஸோ இப்போ அந்த ரூல் கிடையாது. பட் ஸ்டில் வந்து நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு தான் பாட முடியுமே. இன்னொரு பாட்டு பாடணும்னா யூ நீட் டு செப்பரேட் அண்ட் ஜாயின் வித் அதர்ஸ். ஓகே. ஓகே, நைஸ். ஐ திங்க் இந்த கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் வருது. கமெண்ட்ஸ் ஒன்றும் வரல, ஒரு கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். தென்
ஓகே ஸோ somebody's opening. Okay. Okay. So, yeah, question ஏதாவது இருந்தா சொல்லுங்க இன்னைக்கு. And also if you have some suggestion you can tell. இன்னைக்கு I talk உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல டிராப் பண்ணலாம். நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஐடியாஸ் could exactly இன்னைக்கு வந்து I talked to Ashwin over phone. இன்னைக்கு வந்து he gives me some suggestions, questions கேக்குறாரு. அந்த மாதிரி வந்து feel free to ask any question. Okay, என்ன டவுட் வந்தாலும். ஏன்னா the whole program வந்து உங்களுக்காக தான் நடக்குது. ஸோ வந்து உங்களோட சிங்கிங் லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் வந்து. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸு குறைகள் இருந்தாலும் இல்லை சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் இது நல்ல நம்ம பெரிய லெவலில் எடுத்துப்போம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து கிட்ஸுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் வந்து. ஸோ அதுக்கும் வந்து stay tuned. Yeah, stay tuned. So it's specially for kids. ஸோ வந்து அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதோட அப்டேட்டும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே அண்ட் சொல்லுங்கம்மா. அவ்வளோதான். ஓகே ஸோ இதில் வந்து இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் வந்து. நம்ம தென்னிசை குயில்கள் அப்படின்ற ஒரு குரூப்பில் தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த சிங்கர்ஸ் இருப்பீங்க வந்து. whoever wants to join, இது வரைக்கும் ஜாயின் ஆகாமல் இங்கே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ரிக்வெஸ்ட் டு ஜாயின். ஓகே ஸோ அது பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து ஒரு டியூஸ்டே அன்னைக்கு ட்ரிவியா டியூஸ்டே அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்பில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி ஏதாவது வந்து இப்போ ஒரு பாட்டை எடுத்துட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறது வாங்க. ஸோ வந்து சில என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்வியூட வச்சு கண்டுபிடிக்கிறது, இல்லை வந்து வேற ஒரு பாட்டில் வந்து இந்த பாட்டோட சாயல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. தென் கமான் கைஸ், தென் அதில் வந்து இந்த பாட்டோட தாளம் எப்படி இருக்குது, ஸோ அந்த டைம் சிக்னேச்சர் எப்படி இருக்குது, ஸோ இது மாதிரி ஸோ ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபன். அதே சமயத்தில் வந்து இட் வுட் லைக் மேக் யூ லைக் இம்ப்ரூவ் இன் த மியூசிக். ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம் வந்து. அதில் வந்து ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜஸ்ட் ஒரு மியூசிக்கை வந்து போட்டு அது வந்து எந்த சாங்கோட மேட்ச் ஆகுது அப்படின்றது. இட் ஆல்சோ மேக் அஸ் டு திங்க் அ லாட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மியூசிக்கெல்லாம் பார்க்குறப்ப வந்து எல்லா பாட்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்து எந்த பாட்டு வந்து பர்டிகுலராக அந்த மியூசிக்கோட மேட்ச் ஆகுது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ யா இட்ஸ் ஸோ அந்த எனக்குமே நான் அது வந்து எடுத்தோன்னே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் பண்ணோம் வந்து. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நாங்கள் வந்து ஒன்றேசை நன்றேசை அப்படின்னு இன்னொரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஒரு பாட்டை எடுத்துகிட்டு அந்த பாட்டை வந்து வி வுட் ஆக்சுவலி அனலைஸ். அந்த பாட்டில் என்ன மாதிரி சங்கதிஸ் இருக்குது, டைனமிக்ஸ், என்ன நுவான்சஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம சிங்கர்ஸ் சில பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேலேருந்து என்ன பண்ண போகிறோம் வந்து, ஐம் கோயிங் டு கம்பைன் போத் திஸ் ஒன்றேசை நன்றேசை அண்ட் ட்ரிவியா அண்ட் டியூஸ்டே ட்ரிவியா ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு ஃப்ரைடே இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து லைவாக உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்போம். தென் யூ கேன் லைவா ஆன்சர் பண்ணலாம். அது இனிமேல் வெட்னஸ்டே இல்லை அந்த. ஆமாம். ஸோ நம்ம ஏன்னா ஐ திங்க் நோ let everybody participate. ஓகே. ஏன்னா இது என்ன ஒரு cream of the people தான் அந்த இடத்துல வராங்க, ஒரு 4-5 people வந்து. ஸோ ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம வந்து ஏதோ இவங்க பெரிய சிங்கர்ஸ் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க வந்து. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, நாங்களும் ஆர்டினரி சிங்கர்ஸ் தான். ஸோ அதனால நீங்க வந்து அடுத்த வாரத்துலேருந்து நம்ம இங்கே யூடியூப் லைவ்லேயே பண்ணுவோம். நீங்கள் அதில் வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். ஆன்சர் வந்து பண்ணும்போது நீங்கள் செப்பரேட்டாக அனுப்பணும். பட் எனி கொஸ்டின் யூ ஹாவ் டவுட் ஆர் எனி திங் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷனில் வந்து. அண்ட் ஸோ அது ரெண்டும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டு நம்ம படித்தோம். ஆமாம், நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரே நாள் அந்த சாங் தானே. ஆமாம், அதில் நான் வந்து சும்மா அந்த பாட்டு ஓகே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது பாடிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அதுதான் வந்து அங்கே வந்து ஒரு ட்ரிக்கே.
அதில் வந்து நிறைய டைனமிக்ஸு, அப்புறம் வந்து அது என்ன சாரி நுவான்சஸா? nuances, ஓகே, சங்கதிஸ். நுவான்சஸ்னால் என்ன? அது எனக்கு தெரியல, என்ன அது? நுவான்சஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டீடைல், எக்ஸ்ட்ரா டீடைல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து என்ன கேட்க வரீங்கன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, சங்கதி அப்படின்னா என்ன நினைக்கிறேன், என்ன கேட்க வரீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்தியன் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சங்கதிஸ், கமக்கம் இதெல்லாம் தான் இருக்கும் வந்து. ஓகே, ஸோ அந்த சங்கதிஸ் கமக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கும் சங்கதி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து இதே பாட்டிலேயே நம்ம எடுத்துட்டோம்னாக்க வந்து இருங்க, நான் லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வந்து வரும். ஒரே நாளா? ஒரே நாள் லிரிக்ஸ் எடுத்துட்டு அவள் டெல் யூ வாட் சங்கதிஸ். அது மக்கள் தெரியாதவங்களுக்கும் அது வந்து தெரியும் வந்து. ஸோ இது முடிஞ்சோன்னே வந்து ஒரு கிட்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறீங்களா? யா, ஹலோ, கேட்குறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் எனி சாங். யூடியூப் லைவ்ல யூ ஆர் கோயிங் டு சிங் சாங் யூ போத். ஓகே, எனி சாங். ஓகே, எனி சாங். do you want to practice? ஒரே நாள் போட்டா என்னென்னமோ வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க வந்து சங்கதினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. அது வந்து மோஸ்ட்லி அது வந்து கமக்கம் தான், அதை வந்து ஒரு சங்கதி அப்படிம்பாங்க வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது நான் பாடுறேன் பாருங்களேன். மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மீதக்க. இது வந்து ஒரு லைன் இல்லையா? இப்போ வந்து அதே இது வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ரிப்பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மங்கைக்குள் காதலேனும் அந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஒரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கதி. ஸோ சங்கதின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேரியேஷன். முதல் லைன்ல இருந்து இந்த லைன் வந்து அது பாடுவாங்க, பட் தே வில் கிவ் அ வேரியேஷன். அது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஆஸ்தட்டிக்கலி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் சங்கதி அப்படின்றது. இந்த டைனமிக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஒன்றே செய் நன்றே செய்ல வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு சாங் எடுத்துட்டு அந்த சாங்கில் உள்ள டீட்டெயில்ஸு ஃபுல்லாக வந்து ஒரே நாளில் ஃபுல் சாங்கும் போகாமல் லைக் ஸ்லோ பை ஸ்லோ வந்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தருவார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் பண்ண மாட்டோம், அது கூட வந்து கேம்ஸு. லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணுவோம், அந்தாக்ஷரி விளையாண்டோம். ஸோ இட்ஸ் ஃபன். ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து இட் வாஸ் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து ஐடியா. எனக்கு எப்பயுமே இந்த அந்தாக்ஷரி விளையாடுறது எனக்கு பிடிக்காது எனக்கு. பட் ஈவன் ஐ என்ஜாய்டு தட். ஒரு நல்ல டைம் போறதே தெரியல, அந்த டைம் போறதே தெரியல, நல்லா இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி பார்ட்டிசிபேட்டிவா இருந்தது. அண்ட் ஒன் திங் இஸ் தட் என்னன்னா, இப்போ நான் வந்து உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னா வந்து இவங்க வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்பாங்க, அப்புறம் வந்து அனிருத் பாட்டு. அதுதான் இல்ல, அந்த போன வாரம் வந்து லைக் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் வந்து கூட ஏதோ ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடுங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, இந்த பாட்டுல இந்த பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆமா, ரொம்ப பழைய பாட்டு மறந்துருச்சு. என்ன பாட்டு பாடணும் எனக்கே மறந்துருச்சு வந்து. சோ ஆனா அது வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ். எப்படி உங்களுக்கு சும்மா ஒரு 2 லைன் தான், அதுக்கு மேல தெரியாது. 2 லைனே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க எப்படி நீங்க பாட்டெல்லாம் வந்து அது அந்த டைம்ல வந்து ஐயோ ஏதோ ஒரு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸா. ஓகேங்க, நான் என்ன சொல்ல வரேன் வந்து, இப்ப நீங்க வந்து இந்த ஹாட் சீட்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஹாட் சீட். ஆமா, இந்த ஹாட் சீட் ரொம்ப நர்வஸ் வேற. நாட்டு ப்ரிப்பேர் பண்ணுமா, ஒன்றும் பண்ணாதீங்க, வாங்க ரொம்ப ஃப்ரீயா பேசுங்க அப்படின்னாங்க. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப நர்வஸா இருக்கா? இல்ல இப்போ இல்ல. அதனால மக்களே, வேற யாரும் இதே மாதிரி இந்த ஹாட் சீட்ல வந்து உட்காரணும் அப்படின்னாக்க யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்க, இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாட்டு பாடணும், எனக்கு பாட்டு பிடிக்குது அப்படின்னு நீங்க எப்ப உணர ஆரம்பிச்சீங்க? சத்தியமா வந்து இந்த ஸ்டூடியோக்கு வரக்கு முன்னாடி வந்து பெருசாலாம் பாட மாட்டேன். சும்மா வீட்டில் வந்து ஏதோ பாட்டு ஏதோ டிவியில் ஓடுறத வந்து சும்மா பாடுவேன், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஐ திங்க் ரம்யா தான் சொன்னாங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வெற்றியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வரக்கு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீ வா சும்மா வா நாங்க ஆமால ஒரு தடவை வந்து ரொம்ப பயந்து பயந்து உட்காந்துட்டு. நீங்க பாடவே மாட்டேன்னு உட்கார்ந்துட்டீங்க. ஆமா ஆமா பாத்துக்கங்க, சந்தோஷ் விஜய் பாஸ்கர் இவங்க பாடவே மாட்டேன்னு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ வந்து மைக்கை வந்து கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதான் நீங்க நேட் ஸ்டுடியோ வந்துட்டீங்கன்னா வந்து அந்த பாடுற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட வாங்க, ஒரு ட்ரை கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ சாரி, நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டேன் தெரியாம. ஓகே. ஸோ அதனால மக்களே, நீங்க வந்து யாரெல்லாம் வந்து பாடணும்னு ஆசை இருக்குதோ, நமக்கு வந்து நம்ம பாத்ரூம் சிங்கர்ஸ் நம்ம போனா எப்படி பாட முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க வந்து. ஸோ இந்த ஹோல் தமிழ் தாளமே வந்து உங்களை மாதிரி வந்து பீப்புளுக்கு தான். யாரெல்லாம் வந்து பாத்ரூம் சிங்கர்ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் ஸ்டேஜ் இங்கே வந்து பண்ணித்தரோம் வந்து. ஸோ பீப்புள் ஆர் ஆக்சுவலி சிங்கிங் அண்ட் ஐம் சீயிங் பீப்புள் ஆக்சுவலி க்ரோ. பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷத்துல ஆமா ஈவன் வந்து இப்போ பார்ட்டிசிபேஷன் கூட வந்து லைக் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ எவ்ரிஒன் இஸ் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாக்ட்லி யா. ஸோ அதனால வந்து ஃபீல் ஃப்ரீ டு கம், வாங்க. ஸோ எவ்ரி ஃப்ரைடே 8:30க்கு stay tuned to this YouTube live and so somebody will be talking here. நானும் உங்க டவுட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இனோவேஷன்ஸ் இது இப்படி பண்ணலாம் இல்ல இது எனக்கு நான் இந்த क्वेश्चन கேட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து I just wanted to interview. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தப்ப I was actually talking to சந்திராட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா I asked him how you came to singing. எப்படி சிங்கிங் பண்ணனும்னு ஆசை வந்தது, எப்படி வந்து? சந்திரா பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை பத்தி தான் பேசிட்டு. வித்யா ஆமா வித்யா நீங்களும் நெக்ஸ்ட் வித்யாவையும் வந்து ஆமா பாட வச்சிரணும். ஓகே, அது நெக்ஸ்ட் நம்மளோட அசைன்மென்ட். ஓகே. சோ வந்து சந்திரா கேட்டேன். சந்திரா சொன்னாரு, அவரு சொன்ன மெத்தட் பாத்தீங்கன்னா வந்து அது எக்ஸாக்ட்லி எனக்கு மேட்ச் ஆனிச்சு. நானும் அதே மாதிரி தான் பாட்டுல வந்தேன். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரை பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு எனர்ஜி. ஆமா சந்திரா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுறாரு. அவர் பாடுறது அந்த எனர்ஜியிலே வந்து நம்மளுக்கு ஓகே நம்மளும் வந்து பாடலாம் அப்படின்ற ஒரு வைபை கொடுப்பாருன்ற. எக்ஸாக்ட்லி. அவருக்கு வந்து இருக்கிறதுலயே வந்து நம்ம டீம்லயே வந்து நல்ல த்ரோ, பயங்கரமான த்ரோ வந்து. ஸோ எனக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்ரீதோஷினிகிட்ட பேசி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதோஷினியும் வந்து கைண்ட் ஆஃப் சேம். நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து பாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் வந்து. ஓகே. ஸோ எனக்கு இப்போ என்ன ஒரு ஐடியா வருதுன்னா, ஸ்ரீ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ எனக்கு என்ன ஐடியா வருதுன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நம்ம டீமில் இருக்கிறவங்கலாம் வந்து இன்டர்வியூ பண்ணி, ஸோ ஹவ் யூ ஆக்சுவலி லைக் ஸ்டார்டட் சிங்கிங். உங்களுக்கு எப்போ சிங்கிங்க்கு எப்படி ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இது பண்ணி ஒரு ஃப்ரைடேல நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி அவங்களுக்கு மக்களுக்கும் தெரியும், மக்களுக்குமே வந்து ஓ இப்படிலாம் வந்து இவங்க வந்திருக்காங்களா இவங்களோட மியூசிக் ஜேர்னி அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். தே வில் கம் ஃபார்வர்ட். ஓகேயா? ஸோ அது மாதிரி பண்ணலாம் வந்து. ஸோ நவ் பீப்புள் ஸ்டே டியூன்ட். இப்போ வந்து நம்மளோட கிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக ஒரு பாட்டு பாட போறாங்க. அந்த பாட்டை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான கரோக்கியை நம்ம ரெடி பண்ண போறோம். So we will stay tuned. We'll be back soon. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? அவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. பண்ணமா அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பாடுங்க. ஓகே. பாப்பா ரெடி ஆயிட்டீங்களாமா? எனி சாங் ஓகே? யா. வாங்க கம் ஆன். என்னாச்சு? யா ஆல்மோஸ்ட் சும்மா ஒரு ட்ரை தாமா. வாங்க கம் ஆன் guys. இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ட்ராக் ரெடி பண்றேன். Or Johnny, you want to try first? Yeah, both. I just want both of you to sing, okay?